ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அட் 25 நாக்கசாக்கா எபிசோட் 5. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அங்கே அக்கினோ சென் தான் பேசிட்டு இருக்காங்க ஹயாமா கிட்ட. நீ உன்னோட ஆடிஷனை இதோட நிறுத்திடு இந்தான்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட். இந்த கதைக்கு நீ தான் சூட்டாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டைரக்டர் ரொம்ப பெரிய டைரக்டர். ஸோ அவரோட அடுத்த ஃபிலிம்க்கு நீ தான் வேணும். ஸோ ஆல்ரெடி அவங்க புக் பண்ணியிருந்த அந்த ஆக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியாது. ஸோ அதனால எனக்கு கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. லீடிங் ரோலில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்பெல்லாம் இருக்கிற டைம்ல. ஆனா உன்னை சூஸ் பண்ணிருக்காங்க, நீ இதை ஏத்துப்பான்னு எனக்கு தோணுதுன்னு அகினோசன் சொல்ல, அதை கேட்கும் போது ஹயாமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது வந்துன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா, நான் ஆடிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃபைனல் ஆடிஷன் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒர்க்கிங் ஷெட்யூல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ரெண்டையும் ஒரே டைம்ல உன்னால பார்க்க முடியாது. அதனால இதை நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும், யோசிச்சுக்கோன்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் ஓகே தான், ஆனா எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு புரியுது, ஆனா நீ திங்க் பண்ணி பாரு, உன்னோட கெரியர் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ இதை சூஸ் பண்ணிக்கிறதா நல்லது. நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிற உன்னை விட இது நடக்கும்னு தெரியும் போது இதை நீ சூஸ் பண்ணிக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு தோணுது. ஸோ இந்த கதையில மட்டும் நீ ஒரு ஸ்டாரா இருந்தனா உன்னோட பேரு எல்லாமே இன்னும் பெருசாகும். எல்லாருக்குமே உன்னை பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்த லெவலுக்கு நீ போக ஆரம்பிப்ப. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ இதைத்தான் சூஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியுது உனக்கு அந்த ரைன் அண்ட் கன்ஃபெஷன் எவ்வளவு முக்கியம்னு, ஆனா அதை விட இது எனக்கு முக்கியம்னு தோணுது. உன்னோட கெரியருக்கு இது முக்கியம். ஸோ நீ யூஸ் பண்ணிக்கோ உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை. ஹயமா ப்ளீஸ், உன் நல்லதுக்கு தான் நான் எல்லாமே சொல்றேன். நீ நம்பு, இது கண்டிப்பா உனக்கு ஒரு கோட் ஆகும். இந்த மூவியை நீ எடுத்துக்கணும்னு சொல்ல, ஹயாமாக்கு என்ன பண்றதுன்னு புரியல, ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்புறம் ஹயாமா அதை பத்தி திங்க் பண்ணிட்டு வரும்போது சகுமா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நீ எங்க இருக்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீ ஃப்ரீயா இருக்கியான்னு சொல்லி ஹயாமா கிட்ட கேக்குறான். ஹயாமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. சகுமா போய் மீட் பண்ணணும்னு தோணுது போல. ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. நல்ல வேலை என்ன ஃபைனல் ரவுண்ட்ல தூக்கிட்டாங்கப்பா, பரவாயில்ல, எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் இன்னும் போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியா ரெண்டு பேர்ல யாருக்கு கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பின்னு சகுமா சொல்றான். சகுமா உன்கிட்ட நான் உனக்கு கேட்கவா அப்படின்னு சொல்லி ஹயாமா ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை இருக்கு, ஆனா ஒரு நல்ல வேலை கண்ணு முன்னாடி வருது. ரெண்டுல நீ எதை சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. எதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஹயாமா, நீங்களா என்கிட்டயா கேக்குறீங்க ஐடியா? இதை கேட்டா எனக்கே சிரிப்பு வருதே அப்படின்னு சொல்ல, ஏன் உங்ககிட்ட கேட்க கூடாதா? இல்ல, எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி பழக்கம் இல்ல, கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹயாமா என்கிட்ட கேக்குறது. சரி விடு, அப்ப நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்றான். இல்ல நான் சொல்றேன், நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு நான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜென்சில என்னை இதை சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு வேலை இருக்கு, கரெக்டா? அதுல நான் என்ன சூஸ் பண்ணுவேன்னு, அதை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்னோட கரியருங்கிறது முக்கியம். அடுத்தவங்களுக்கு என்னை பார்க்கும்போது நான் ரொம்ப செல்ஃபிஷா தான் தெரிவேன். செல்ஃபிஷா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்யும் போது அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதைத்தான் நான் சூஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல, என்னோட ஐடியா அதுதான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அது நீங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சகுமா சொல்றான். சகுமா சொன்னது கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு ஹயாமாக்கு. அவனே கன்ஃபியூஸ்ல இருக்கான். ரெண்டுல எது வேணும்னு தோணுத. அப்படி யோசிச்சுட்டே இருக்க, உங்க மனசு சொல்றது நீங்க செய்யுங்க. உண்மையா உங்க மனசு உங்ககிட்ட போய் சொல்லாது. என்ன வேலை வேணுமோ அதுவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சக்குமா சொல்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி, நீ சொல்றது படி நான் திங்க் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வரான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சிரசாக்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு. அவன் ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் படிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் போல ஃபைனல் ஆடிஷனுக்காக. ரைன் அண்ட் கன்ஃபெஷன் அதோட டைலாக்ஸ் எல்லாம் அப்படி ரவுண்ட் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஹயாமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற சிரசாக்கி கண்ணத்தை லைட்டா தட்டுறான். அவன் சிரசாக்கி அப்படியே லைட்டா முழிச்சு பாக்குறான். வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹயாமாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே மடியிலேயே படுத்துட்டான். ரூம்ல படுக்காம இங்க எதுக்கு படுத்திருக்கான்னு சொல்ல, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், உங்க பக்கத்துல படுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டான். அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகேவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாதான் படுத்திருக்காங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அவன் அரை தூக்கத்துல இருக்கனால அவனுக்கே தெரியல ஹயாமா கூட ஒன்னா இருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹயாமா பேசதான் அவனுக்கே புரியுது. பரவாயில்ல, எப்படியோ நம்ம ரூம்ல தனித்தனியா இருக்கணும்னு சொன்னது இப்ப முடிஞ்சது இல்லைன்னு சொல்ல, அப்பதான் அவனுக்கே புரியுது. ஐயோ, நான் மறந்துட்டேனேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். சாரி, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நம்ம தனித்தனியா தானே இருக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போறான். அது வந்துன்னு சொல்லி ஆரம்பிக்க, இது இன்னும் நீ முடிக்கலையான்னு சொல்லி ஹயாமா கேக்குறான். இல்ல சாரி, என்ன மன்னிச்சிருங்க, பாதி தூக்கத்துல இருந்தா எனக்கு ஒன்னும் புரியல, அதனாலதான் தெரியாம சொல்லிட்டேன். சோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெண்டு பேர் தனியா தான் இருக்கணும், அதான் நல்லது. நான் எந்திரிச்சிட்டேன்ல, சோ இதுக்கப்புறம் நான் கரெக்ட் ஆயிக்குவேன், வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து அப்படியே போறான்.
டோர் வரைக்கும் போயிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா இவனை ஒரு ப்ராடக்ட்காக ஆடிஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்கல்ல. ஸோ ஒரு லிப்ஸ்டிக்கோட ஆட், அதாவது காஸ்மெட்டிக்ஸ்கோட ஆடு. ஸோ அதில் வந்து ஹயாமாவும் இருக்கா அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருப்பான்ல. அந்த காஸ்மெட்டிக் அங்கே இருக்குது, லிப்ஸ்டிக்கு. இந்த லிப்ஸ்டிக் உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா நீ எடுத்துக்கோ, இது ஒரு ஆடுக்காக கொடுத்ததுன்னு சொல்லி அதை பார்க்கும்போது அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் டக்குன்னு வச்சுட்டு அந்த பக்கம் போகிறான். எனக்கு வேணாம், எனக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த ஷேடு உனக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கோ, உனக்கு இது சூட் ஆகும், எனக்கு சூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்கிறான். வேண்டாம் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இட்ஸ் ஓகே, நல்லா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க, குட் நைட்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். ஆனா அவன் கொஞ்சம் கோவமா தான் போறான். ஹயாமாக்கு புரியுது ஏன்டா அவன் சட்டுன்னு இப்படி போயிட்டான்னு. அப்படி யோசிச்சுட்டே இருக்க அடுத்த நாள் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. அந்த ஃபிலிமோட பேர் லாஸ்ட் நோட்டு. ஸோ அதில் நீ தான் நடிக்கணும்ட்டு ஹயாமா கிட்ட ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசுகிறாங்க. ஹயாமாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இது ரொம்ப நல்ல ரோல், இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணனா உனக்கு இன்னொரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். உன் கூட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இப்போ தான் கிடச்சிருக்கு. டீப் டவுனாக பார்த்தா நீ ஒரு மாதிரி சேடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், லோன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு ஏற்ற ரோல் தான் இது, கரெக்டாக பார்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரோலை நீ சூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு டைரக்டர் சொல்கிறாரு. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சு பாரு, உனக்கு ஓகேன்னா சொல்லு, கண்டிப்பா இதை நீ சூஸ் பண்ணா உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்குங்கிற மாதிரி டைரக்டர் சொல்றாரு. ஹயாமாக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, அப்படி யோசிச்சிட்டே இருக்க. ஹயாமா, நீ ஒரு பிரில்லியன்ட், ஸோ உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சூஸ் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி டைரக்டர் ஒன்னொன்னும் பேச பேச ஹயாமாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப கூட அவனால ஓகே சொல்ல முடியல. அகினோசன் பக்கத்துல இருந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் டைம் தரீங்களா, நான் திங்க் பண்ணிட்டு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி ஹயாமா சொல்ல அகினோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சேம் டைம் சிரசாக்கி மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்க. மேனேஜர், ஐம் சாரி, அந்த ஆடிஷன்ல ஒன்னு சூஸ் பண்ணல, அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு நல்ல மேனேஜரா இல்ல, என் மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு, உங்க மேல எந்த தப்பு இல்ல, நீங்க உங்களோட வேலையை கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க ஷினோடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலி இந்த காஸ்மெட்டிக் ஆட் இவனுக்கு கிடைக்கல, இவன் கூட லைன்ல இருந்து மத்த எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு போல. அதுக்கு போல வேற ஆக்டர் சூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஹயாமா கூட. இவன் கூட ஹயாமா கூட சேர்ந்து ஒன்னா ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, அது நடக்கல. அதுக்கப்புறம் ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க பாக்குறான் அந்த காஸ்மெட்டிக்கான அந்த ஆட், அந்த ஃபிளட்ச் மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அதுல வந்து ஹயாமாவோட போட்டோ தான் இருக்கு. ஹயாமாவோட போட்டோவை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சேம் டைம் ஹயாமா ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கான். மூவியா இல்ல அவன் ஆசைப்பட்ட அந்த ஜாபான்னு தெரியல. அவனும் ஃபுல் கன்ஃபியூஸ்ல தான் இருக்கான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவனும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இங்க இந்த காஸ்மெட்டிக் ஆட்கான அந்த புக்கை பார்த்துட்டே சிரசாக்கி உட்காந்துருக்கான். சிரசாக்கிக்கு அது கிடைக்கலன்னு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு போல. அதை அப்படியே தூக்கி அந்த ட்ரார்ல வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். அப்புறம் இங்க ஹயாமா அந்த ஸ்கிரிப்ட் அந்த புக்கு படிக்கிறான். ரெண்டு புக்கையும் பக்கத்துல வச்சிருக்கான். ஒரு பக்கம் ரைன் அண்ட் கன்ஃபெஷன், இன்னொரு பக்கம் லவ் நோட். ரெண்டுல எது சூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறான். இவன் அந்த ஆடிஷனுக்கு போனது, அங்க நடந்தது எல்லாம் இவன் கண்ணு முன்னாடி வருது. கடைசி ஆடிஷன் வரைக்கும் வந்து அதை இழக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அடுத்த நாள் ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அந்த ஃபைனல் ஆடிஷன். அப்ப வந்து சிரசாக்கி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கதையை பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, இது ஃபைனல் ஆடிஷன், ஸோ மனசுல இருக்கிறது நீ சொல்லலான்னு டைரக்டர் கேட்கிறாரு. என்ன பேசுறதுன்னு அவனுக்கு புரியல. அப்படியே அமைதியா இருக்கான். உனக்கு நாங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், உன் மனசுல அந்த கேரக்டரை பத்தி என்ன தோணுதோ அதை பத்தி நீ பேசுன்னு சொல்ல, இப்பதான் எனக்கு புரியுது முரோகாவோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது. ஏன்னா அவன் கொலை பண்ணதுல தப்பா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது கரெக்ட் தான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது அவனை விட்டு போகும்போது அவனால அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக தான் அந்த மாதிரி மர்டர் பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு ஃபைனலி ஆசைப்பட்டதும் கிடைக்கல, எல்லாமே போயிடுச்சு. அப்பா திருப்தி ஒண்ணு இருக்குல்ல, அது அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதாவது அவன் ட்ரை பண்ணான், அதுவே அவனுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டரை பத்தி அவன் டீப்பா சொல்றான். இது எல்லாத்தையும் டைரக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நீ சொன்ன வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல, சாரி என்னால முடிஞ்சது, நான் ட்ரை பண்ணிருக்கேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். டைரக்டர் அவனை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி, நீ இந்த கேரக்டர் உன் மனசுல தோணுது சொன்னில, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் சொல்றாரு. ஒரு வழியா ஃபைனல் ஆடிஷனை முடிச்சுட்டான். வெற்றிகரமா வீட்டுக்கும் வந்துட்டான். அங்க ஹயாமா வரா. ஹயாமா பார்த்துன்னு, ஹயாமா வந்துட்டீங்களா, அசாமி சன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் கிடைச்சாலும் கிடைக்கலனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன், நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சிரசாக்கி அது வந்துன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம ஹயாமா நிக்கிறான். இன்னைக்கு ஆடிஷனுக்கு நான் போகவே இல்லைன்னு சொல்ல, போகலையா ஏன் அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி இருக்கு, நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். விட்டுட்டீங்களா, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு வேற ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்கு, அது ரொம்ப முக்கியமான மூவி, ரெண்டோட ஷெட்யூலும் ஒரே டைம்ல இருக்கு, என்னால ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும், அதுக்காக நீங்க மூவி சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சிரசாக்கி கேட்க, ஆமா எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்ல, அகினோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் இந்த ஆஃபர் எடுத்துக்கிறேன், எனக்கு ஓகே, நான் ஆடிஷனுக்கு இனிமேல் போகல அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். உண்மையாதான் சொல்றேன்னு அகினோ கேக்குறாங்க. ஆமா எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்லன்னு சொல்ல, அகினோ சொல்றாங்க, எனக்கு புரியுது, நீ எந்த அளவுக்கு அதை லவ் பண்ணன்னு எனக்கு புரியுங்கிற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப சிரசாக்கி கிட்ட சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லாததுக்கு என் தப்பு தான்,
ஏன்னா உன்னோட ஆடிஷன் இதனால டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு தோணுச்சு. இதை பத்தி நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்ல. அசாமிசன் உண்மையா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அந்த கேரக்டர் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும் தான். ஆனா யோசிச்சு பார்த்தா நான் ஒரு ஆக்டரா இருக்கும்போது தான் அது நல்லா இருக்கு. என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை கண்டிப்பா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும்னு தோணுது. ஸோ எனக்கு இதுதான் செட் ஆகுதுன்னு சொல்ல. கண்டிப்பா உங்க அளவுக்கு ஈக்குவலா கூட என்னால இருக்க முடியாது. யூஆர் அ பர்ஃபெக்ட் ஆக்டர். உண்மையா சொல்றேன். நீங்க இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு பார்க்கும்போது உங்களை பீட் பண்ணணும்னு தோணல. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஈக்குவலா பக்கத்துலயாவது நிக்கணும்னு தோணுதுன்னு சொல்ல. சிரசாக்கி கண்டிப்பா நீ எல்லாத்துலயும் சரியா பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ற மாதிரி உன்னோட வேலையை நீ கரெக்டா பண்ணுவேன்னு ஹயாமா சொல்றான். சிரசாக்கிக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா ஹயாமாவை. ஹயாமாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் ரொம்ப ஆசைப்பட்ட வேலையை அவன் விட்டு கொடுத்துட்டான். ஆக்சுவலி அவனுக்காக அவன் விட்டு கொடுத்தானா இல்ல சிரசாக்கிக்காக பண்ணானான்னு தெரியல. பட் அவன் அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு நைட் உங்க கூடயே இருக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குறான் சிரசாக்கி. கண்டிப்பா என் கூட நீ இருக்கலாம். நம்மளோட எல்லாமே முடிஞ்சுதா அப்படின்னு சொல்ல. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல, ஃபைனல் ஆடிஷனும் முடிச்சிட்டேன். அவுட்கம் எப்படி வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறம் உங்க கூட ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். பட் ஹயாமா தான் லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சிரசாக்கி இன்னைக்கு ஃபைனல் ஆடிஷனோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காரு. தெரியும்னு சொல்லிட்டு பயந்து போய் சிரசாக்கி அப்படியே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹயாமா வீட்டுல இருக்க போன் அடிக்குது. சிரசாக்கி தான் போன் பண்றான். போன் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆடிஷன்ல சூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த ரோல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். ஹயாமாக்கு ஹாப்பியா இருக்கு. கங்க்ராஸ், எனக்கு நிம்மதியா இருக்கு. ஃபைனலி உனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆமா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொல்ல. இது செலிப்ரேஷனா அப்படின்னு சொல்லி ஹயாமா கேட்க. செலிப்ரேஷன் சொல்ல முடியாது, ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, லேட் ஆயிடுச்சு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாரி ஹயாமா, என்ன கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன் சரியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஹயாமாக்கு அந்த ரோல் கிடைக்கல அப்படின்னு அவனுக்கு வருத்தம் இருக்கும் போல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல. போனை கீழே வச்சுட்டு அப்படியே யோசிக்கிறான். திரும்பி பார்த்தா அவன் ஆசைப்பட்டு படிச்ச அந்த ரைன் அண்ட் கன்ஃபெஷன் புக் அங்க இருக்கு. அந்த புக்கை பார்க்கும் போதெல்லாம் ஹயாமாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த புக்கை எடுத்து அப்படியே அந்த செல்ஃப்ல வச்சுட்டு அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.